The first woman doctor in Italy under Dr. Maria Montessori உங்களோட மெடிக்கல் கரியரையும் ஒரு குரூப் ஆஃப் பர்சன்ஸ்க்காக விட்டுட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? எஸ், இந்த 1896 அவங்க கிராஜுவேட் ஆனதுக்கப்புறம் ரோம்ல இருக்க ஒரு ஆர்த்தோஃப்ரெனிக் கிளினிக்ல அவங்க ஜாயின் பண்றாங்க. ஸோ அங்கதான் யாரும் எதிர்பார்க்காத ஒரு பார்த்து அவங்க சூஸ் பண்றாங்க. எந்த பர்சன் பெரும்பாலும் இந்த சொசைட்டியால குணப்படுத்த முடியாது, படிக்கவே வைக்க முடியாதுன்னு ஒதுக்கப்பட்டுட்டு வராங்களோ அவங்கள நம்ம ட்ரீட் பண்ணணும்னு அவங்க முடிவு பண்றாங்க. எஸ், அந்த பர்சன் யாரு அப்படின்னா த ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ், the children who are suffering from neural and mental diseases. அந்த சில்ட்ரன்ஸை அவங்க கவுண்ட்லெஸ் ஹார்ஸ் அப்சர்வ் பண்ணுறாங்க. அப்படி அப்சர்வ் பண்ணும்போது அவங்களுக்குள்ள ஒரு ரியலைசேஷன் நடக்குது. அது என்ன அப்படின்னா, வெறும் மருத்துவத்தால மட்டும் இந்த குழந்தைங்களை ட்ரீட் பண்ண முடியாது, அவங்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் தேவை. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு எஜுகேஷன் தேவை அப்படிங்கிறத அவங்க ரியலைஸ் பண்றாங்க. எஸ், 2 இயர்ஸ் அந்த சில்ட்ரன்ஸோட எஜுகேஷனுக்காக டாக்டர் மாண்டசரி கைட் பண்ணுறாங்க. ஸோ கைட் பண்ணி அவங்களை அங்கே இருக்கிற பப்ளிக் எக்ஸாமினேஷனில் அப்பியர் பண்ண வைக்கிறாங்க. ஸோ அதோட ரிசல்ட்ஸ் வந்துச்சு. அதோட ரிசல்ட்ஸ் மொத்த இட்டாலியுமே வந்து திரும்பி பார்க்க வந்துச்சுன்னு கூட சொல்லலாம். அவங்களை சுற்றி இருக்கவங்க எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. பிகாஸ் ஆல் தோஸ் சில்ட்ரன் ஸ்கோர் நியர்லி 80%, ஈவன் சம் ஆஃப் தெம் ஸ்கோர் மோர் தென் தட் ஆஃப் த நார்மல் சில்ட்ரன். ஸோ ஹவ் இஸ் இட் பாசிபிள் அப்படின்னு சொல்லி சுற்றி இருக்கவங்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. அப்படி அந்த 2 இயர்ஸ்ல அவங்க என்ன கைட் பண்ணியிருப்பாங்க, என்ன ஹெல்ப் அந்த சில்ட்ரன்ஸ்க்கு பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட அப்கமிங் ரீல்ல அதை நான் ஷேர் பண்றேன். ஸோ அன்டில் தென் ஸ்டே டியூன்.